வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சினி ஃபேக்ட்ரி சேனலில் ஒரு சுவாரஸ்யமான உங்களுக்கு பிடித்த ஹீரோயின் தான் சமந்தா. அவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் அவர் நடித்த படங்களின் சூப்பர் ஹிட் டாப் படங்கள் பற்றிய சுவாரஸ்யமான பதிவினை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை சமந்தா பார்த்தோம்னா சினிமாவுக்கு 15 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்காங்க. கடந்த 2010ஆம் ஆண்டு தான் திரைக்கு எந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா விண்ணை தாண்டி வருவாய படம் மூலமாகவே சினிமாவில் அறிமுகமாயிருக்காங்களாம். இப்போ அதற்கு முன்னாடி பானா காத்தாடி படத்தில் ஹீரோயினாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. மாஸ்கோவின் காவேரி, நடுநிசி நாய்கள், நீதானே என் பொன் வசந்தம், தீயா வேலை செய்யணும் குமார் போன்ற ஏராளமான படங்களையும் நடிச்சிருக்காங்களாம். இந்த படங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கொடுத்துருக்குது. கடைசியாக பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் காத்துவாக்கில் 2 காதல் படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு பிறகுதான் தமிழில் போதுமான வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லலாம். இருந்தாலுமே சங்குத்தாலா, குஷி போன்ற படங்களில் தெலுங்கு படங்களையும் நடிச்சிருக்காங்களா. 2 படங்களுமே போதுமான ரிச்சு கொடுக்கணும்னு சொல்லலாம். அப்பாவினுடைய மறைவு பார்த்தோம்னா மயோசிட்டிஸ் நோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதிலிருந்து மீண்டும் வந்திருக்காங்களா நடிகை சமந்தா. சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக தான் வலம் கொண்டிருக்காங்க நடிகை சமந்தா. மயாஸ்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதற்கான சிகிச்சையும் பெற்று மீண்டிருக்காங்களாம். நடிப்பால் நீண்ட காலமாக உருவாகி வந்த சிட்டல் வெப் தொடரும் சமீபத்தில் வெளியாகி ரசிகருடைய கவனத்தை ஈர்த்திருக்குதா. இந்த நிலையில தான் பார்த்தோம்னா சமந்தாவின் தந்தை ஜோசப் பிரபுவும் காலமாயிருந்தாங்களாம். சமந்தா மற்றும் அவரது குடும்பத்தின் சோகத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். தந்தை மறைவு பற்றி சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்ன பதிவிட்டு இருந்தாங்கன்னா, இமேஜுடன் உருக்கமான மனமனித ஒரு பதிவை அந்த பதிவில் பதிவிட்டிருக்காங்க. கணவர் நாக சைத்தன்யா உடன் பிரிவோ, மயாஸ்டிஸ் நோய் பாதிப்போ என அடுத்தடுத்த துயரங்களை எதிர்கொண்டு வரும் சமந்தா இப்போது பெருந்துயரமாக தந்தையை இழந்து நிற்கிறாரு. சமந்தாவிற்கு ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் ஆறுதலும் கூறியிருந்தாங்க. நோயினுடைய பாதிப்பினால் தென்கொரியாவிற்கு கூட சமந்தா சென்று சிகிச்சை பெற்றாங்களாம். அதை பற்றிய தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட நாட்கள் கழித்து தான் தனது முகத்தில் சிறிய சிரிப்புடன் சமந்தா புகைப்படம் ஒன்றை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அனைவருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் நோயில் இருந்து மீண்டும் பழையபடி படங்களை சுறுசுறுப்புடன் நடிக்க சமந்தாவிற்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தாங்க. பார்த்தோம்னா சினிமாவில் மிகவும் நேசிப்பதாகவும் ஏற்கனவே நிறைய இடைவேளை எடுத்து விட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. தமிழில் தெலுங்கு முன்னணி கதாநாயகியாக நடித்து வராங்க சமந்தா. இவருடைய நடிப்பில் இந்தியில் வெளியான படம் தான் பெமிலின் 2. இந்த வெப் தொடர் இந்தியில் பிரபலமாக இருக்குது. ஏற்கனவே விவாகரத்து, தசை அலர்ஜி நோய் பாதிப்பு, தந்தை மரணம் என பல கஷ்டங்கள் எதிர்கொண்டாலுமே சினிமாவை விட்டு கொஞ்சம் விலகி இருந்து விட்டு இப்போது மீண்டும் நடிக்க தொடங்கியிருக்காங்களாம். சிட்டல் ஹெனி பண்ணி வெப் தொடரில் நடித்திருக்காங்க. இன்னொரு வெப் தொடரில் நடிக்கவும் ஒப்பந்தமாயிருக்காங்களா. இந்த நிலையில தான் சமந்தா என்ன கூறியிருக்காங்கன்னா, இனிமேல் நடிப்பில் இடைவெளி எடுக்க மாட்டேன், நடிப்பு தான் எனது முதல் காதல்னு சொல்லியிருக்காங்க. சினிமாவில் தான் நான் மிகவும் நேசிக்கிறேன், இனி நடிப்புக்கு ஓய்வு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களாம். ஏற்கனவே நிறைய இடைவெளி எடுத்து விட்டதாகவும் மீண்டும் உங்களது சமந்தா தொடர் படங்களுடன் உங்கள் முன் நிற்பான்னு சொல்லியிருக்காங்க. தற்போது ரகத் பிரமாட் தொடரில் நடித்து வராங்களாம். பிறகு மற்றொரு படத்தினர் நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியே இந்த படப்பிடிப்பு பார்த்தோம்னா 2 மாதங்களில் தொடங்க இருக்குதாம். பிரபலங்கம் பார்த்தோம்னா பெரும்பாலுமே கோடிக்கணக்கான ரூபாய் கொண்டு கார்கள் வாங்கியோ அவற்றின் மூலம் தங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துவாங்க. சிலர் பார்த்தோம்னா எளிமையான வாழ்க்கையை பேணுவதற்காகத்தான் சாதாரண பயணங்களை மேற்கொள்வாங்க. நடிகை சமந்தாவும் சமீபத்தில் மும்பையில் ஆட்டோவில் பயணம் செய்து தொடர்பாக அதை வைப்பிங் என குறிப்பிட்டு வீடியோ ஒன்றை பகிர்ந்திருக்காங்களாம். இந்தி படங்களில் நடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனே மும்பையில் வீடு எடுத்து தங்கி இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. தமிழில் தற்போது எந்த புதிய படத்திலும் அவர் ஒப்பந்தமாகலையா. சமந்தா நடித்து 2023 வெளிவந்த குஷி தெலுங்கு படத்திற்கு பிறகுதான் கடந்த ஆண்டு ஒரு படமும் வெளியாகலன்னு சொல்லலாம். சிட்டாடல் என்ற வெப் தொடர் மட்டுமே OTT தளத்தில் வெளியானுச்சு. தெலுங்குல மட்டுமே சில புதிய படங்களை நடிக்க பேச்சுவார்த்தை நடத்தி வராங்களாம். அவருடைய முழு கவனமே தற்போது பார்த்தோம்னா ஹிந்தி மீது திரும்பியிருக்குதான். ஹிந்தி வெப் சீரியல்களை நடித்த பின்பு தான் பெரிய அளவில் ஹிந்தி திரைப்படங்களை நடிக்க அதிக ஆர்வம் காட்டி வராங்க.
சமந்தா பார்த்தோம்னா இரண்டாவது திருமணம் விரைவில் பண்ண போறாங்கன்ற தகவல் இணையத்தில் வைரலாகி வருது. இந்த நிலையில தான் சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல அவர் பேசும்போது என்ன கூறியிருக்காருன்னா, இனிமேல நடிப்பில் இடைவெளி எடுக்க மாட்டேன்னு, சினிமா தான் என்னுடைய முதல் காதல்னு சொல்லியிருக்காங்க. சினிமாவை நான் மிகவும் நேசிப்பதாகவும் இனி நடிப்பிற்கு ஓய்வு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் உங்கள் சமந்தா தொடர்ந்து படங்கள்ல நடிப்பேன்னு பேசியிருந்தாங்களாம். இப்போது ராகத் பிரம்மாண்டு வெப் தொடரில் நடித்து வராங்களாம். அடுத்து இன்னொரு படத்தில் நடிக்க கமிட் ஆகியுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. சமந்தா பார்த்தோம்னா பல்லாவரத்து பெண்ணுன்னே சொல்லும் அளவிற்கு தமிழ் சினிமா ரசிகர்களாக பெருமையாக கொண்டாடப்படும் நடிகைன்னு சொல்லலாம். மாடலிங் துறையில் வெறும் 500 ரூபாய் சம்பளத்தில் தான் பெற தொடங்கி இப்போது பார்த்தோம்னா பல கோடி சம்பளம் பெறும் நடிகையாக பலருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கும் முதலாளியாக உயர்ந்திருக்காங்க நடிகை சமந்தா. நடிப்பு தொழில் என பிஸியாக வளம் வந்துட்டு இருக்காங்க. பெரிய தடையாக அமைந்தது தான் அவர் வாழ்க்கையில மியாசிட்டிஸ் என்ற நோய் பாதிப்பு. நோயால கடுமையாக பாதிக்கப்பட்டாலும் போது தான் கொஞ்சம் அதெல்லாம் இருந்து மீண்டிருக்காங்களாம். சினிமாவில் இருந்து விலகி இருந்த சமந்தா பார்த்தோம்னா தற்போது மீண்டும் நடிக்க தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில் இவர் நடிப்புல சீட்டாட்டல் என்ற வெப் தொடர் வெளியாகி இருந்தது. இந்நிலையில சமந்தா பேட்டி ஒன்றில் பேசிய விஷயம் தற்போது பலருடைய கவனத்தை ஈர்த்ததாம். அது என்னன்னா, நான் தற்போது ராஜ் மற்றும் டிகேவின் ரக்தர் பிரம்ம தொடரை முடிக்க இருக்கேன். அடுத்து ஒரு படம் இன்னும் 1 அல்லது 2 மாதங்களில் தொடங்கிவிடும். இதனால இன்னும் 1-2 மாதங்களே எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் திரைப்பட உருவாக்கத்துல தான் விலகி இருப்பதெல்லாம் முடிந்து விட்டது. சினிமா தான் என் முதல் காதல்னு கூறியிருக்காங்க. உலகில் முன்னணி நடிகரான சகர்ஜனாவின் மகன் தான் நடிகருமான நாக சைத்தன்யாவை சமந்தா காதலித்து 2017ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டாங்களாம். ஆனால் அவர்களின் திருமண உறவுல இருவருக்குமே கருத்து வேறுபாடு தோன்றிய நிலையில தான் 2021 விவாகரத்து செய்து கொண்டாங்க. பின்னர் பார்த்தோம்னா பொன்னியின் செல்வன் படத்துல மூலம் பிரபலமான நடிகை சோபிதாவை துலிபாலாவை காதலித்து நாக சைத்தன்யா கடந்த ஆண்டு ஹைதராபாத்தில் திருமணம் செய்து கொண்டாங்களாம். சினிமாவில் பிரபல முன்னணி நடிகையாக வலம் கொண்டிருக்கவங்க தான் சமந்தா. அவங்க பார்த்தோம்னா விண்ணை தாண்டி வருவாய படத்தின் மூலம் தான் சிறு கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலமே தமிழ் சினிமாவில் நுழைந்திருக்காங்களாம். இந்த படத்தில் தெலுங்குல ரீமேக்ல நாக சைத்தன்யாவுக்கு ஜோடியாகவும் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. முதல் படத்திலேயே ரசிகர்களை மனதை கவர்ந்த சமந்தாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிய தொடங்கிடுச்சு. குறுகிய காலகட்டத்திலேயே பிரபல முன்னணி நடிகையாக மாறினாங்க சமந்தா. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு திரையுலகில பிரபல நடிகையான மாறினாங்க. நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டு 4 ஆண்டுகளுக்கு பின்னே கருத்து வேறுபாட்டின் காரணமாகவே பிரிஞ்சிருக்காங்களாம். பின் தான் தனது நடிப்பில் முழு வீச்சில் கவனம் செலுத்தி வந்த சமந்தா தமிழ் தெலுங்கு மொழிகளை தாண்டி இந்தி மொழியிலும் கால் பதித்திருக்காங்க. த ஃபேமிலி மேன் வெப் சீரியல் மூலம் சமந்தாவுக்கு அந்த கதாபாத்திரம் நல்ல பெயரையும் எடுத்து தெரிஞ்சிச்சான். புஷ்பா படத்துல சொல்றியா மாமா பாடலுக்கு சமந்தா ஆடிய கிளாமர் நடனமும் ரசிகர்களை சமந்தா மோகத்துல மூழ்கடித்ததுன்னே சொல்லலாம். இப்படி சமந்தாவினுடைய கிராஃப் உச்சத்தை நோக்கி போய்கொண்டு இருந்துச்சு. மயோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு சமந்தா சிறிது காலம் உடல் நலத்தின் கவனம் செலுத்த நடிப்புக்கு பிரேக் எடுத்திருக்காங்களாம். தற்போது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், ஒர்க் அவுட், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செய்யும் பாட்காஸ்ட், சுற்றுலா என தனக்கென நேரத்தை கவனத்துடன் கழித்து வராங்களாம். சமீப காலமாக பார்த்தோம்னா பேஷன் ஜெகனாக மாறியிருக்காங்க சமந்தா. கச்சிதமான உடல், ஸ்டைலிஷ் லுக், கண்ணை பறிக்கும் மேலும் மாடர்ன் உடையில நடத்தியுள்ள ரீசெட் போட்டோஷூட் ரசிகர்களை கவர்ந்து வருது. இந்திய திரைப்பட நடிகைன்னு சொல்லலாம். தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களை நடித்திருக்காங்க. மலையாளம் மற்றும் தெலுங்கு தம்பதிக்கு பிறந்த மகள் தான் சென்னையில் வளர்ந்துருக்காங்களாம். ரவிவர்மனுடைய மாஸ்கோவின் காவேரி திரைப்படத்தில் முதலாக நடித்தாலுமே இவருடைய முதல் தெலுங்கு திரைப்படமான ஏ மயா சசைவா மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சான். அதன் பிறகுதான் நடித்த பிருந்தாவனம் மற்றும் துக்கோடு அடுத்தடுத்த வெற்றி பெற தெலுங்கு திரைப்பட துறையில முன்னணி நடிகையாக வலம் வந்துட்டு இருக்காங்க. சென்னையில் பிறந்த இவருக்கு பெயர் யசோதா தான். சென்னை தீநகர்ல உள்ள ஹோலி ஏஞ்சல் ஆங்கிலோ இந்திய மேல்நிலை பள்ளியில இளமைக்கால கல்வியும் பின்னர் பார்த்தோன்னா ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில வணிகவியல் துறையில இளங்கலை பட்டமும் பெற்றிருக்காங்களாம். கல்லூரியில படிக்கும் போதே நாயுடு ஹோல்ல விளம்பர நடிகையாகவும் பணியாற்றிருக்காங்க.
பின்னர் தான் கௌதம் மேனன் மூலமே தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமாயிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.